அன்பு சார்ந்த தினபூமி நேயர்களே, இந்த தினப்பலன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் 29/3/2019 வெள்ளிக்கிழமை நவமி, பூராட நட்சத்திரம், பகுதி நேரம் உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னாள். அன்று சித்தயோகமாக இருந்தாலும் அன்றைய தினத்திலே கரிநாள். நேத்திரன் ஜீவன் உள்ள நாள் இருந்தாலும் அது எதுக்குமே பிரயோஜனப்படாது. அன்றைய தினத்திலே சூரியன் மீனத்திலும் அந்த தினப்பலனுக்கு உண்டான சந்திரன் தனுசிலும் இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மேஷராசிக்கு மிக நல்ல நாள். ஏன்னா குரு அதிசாரத்தில் இருக்கிறதுனாலையும், சூரியன் 12ல் இருக்குது, சந்திரன் 9ல் இருக்குது, செவ்வாய் புதன் குரு அதிசாரத்தில் 9ல் இருக்குது, சுக்கிரன் 11ல் இருக்குது, தனுசு ராசியில் சனி சந்திரன் கேது சேர்க்கை. அன்றைய தினத்திலே மேஷராசிக்கு மிகவும் சிறப்பான நாள். எண்ணிய காரியங்களெல்லாம் நிறைவேறும். பிரயாணப்படுவீர்கள். ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் பிரயாணத்தில் இருப்பீங்க. இருந்தாலும் அன்றைக்கி நவமிங்கிறதுனால, அன்றைக்கி முழு நாள் நவமிங்கிறதுனால ஏற்கனவே திட்டமிட்டபடி பிரயாணத்தை அதிகாலையிலேயே துவங்கிடணும், இல்லைன்னா ராத்திரியில் போயிடணும். இந்த அஷ்டமி நவமினாவே என்னென்னாக்கா, பொதுவாக எல்லாத்துக்குமே விடிய காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டால் அந்த திதி வார நட்சத்திர தோஷமெல்லாம் இருக்காது. இது பிரம்ம நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் போகணுங்கிறலாம் கிடையாது. கொஞ்சம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சுமாரான நாளாக இருக்கும். வரக்கூடிய வரவுகள் வரும், செலவுகள் அதே மாதிரி அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக சில காரியங்களை நீங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள். புத்திசாலித்தனத்தை பிரயோகப்படுத்தி சில காரியங்களை செஞ்சு கஷ்ட நஷ்டங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மிதுனராசி அன்பர்களுக்கு சுபமான செயல்களும் சில நல்ல விஷயங்களும் உங்கள் செவிக்கு வரும். நீங்கள் தேடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. கடகராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமை இருக்கணும். நல்லதும் நடக்கும், அது பொறுமையாக இருந்தால் அன்றைய தினத்திலே. சிம்மராசி அன்பர்களுக்கு எதிலும் கவனம் தேவை. எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானம் தேவை. முக்கியமான விஷயமாக இருந்தால் எந்த தடையும் இல்லாமடிக்கு நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக எதாக இருந்தாலும் செய்யலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு பணவரவு, சில எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். துளாராசி அன்பர்களுக்கு சங்கடங்கள் தீர்க்கும் நாள். சனியினுடைய வல்லமையினாலே எதிரிகளுக்கு கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இல்லை எதிரியே உருவாகாத நீங்கள் பார்த்துக்கணுங்கிறது. எதிரி இல்லாத நாள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு கேட்டது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கிற மாதிரி நீங்கள் போய் தேடி போகணும். கிடைக்கலன்னா கையோடு தேடி போயிடணும், உடனே கிடைச்சிடணும். அன்றைக்கி உண்டான செயலை அன்றைக்கே செஞ்சிடணும்னு கணக்கு. அதனால் கேட்டது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். காலையில் சும்மா உட்காந்துட்டா கேட்டதெல்லாம் கிடைக்காது. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு சக மனிதர்களாலே உதவி கிடைக்கும். வீட்டில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். தொழில் செய்கிற இடத்துல சாதாரணமாக இருக்கும். அதனால் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ரெண்டும் உங்களுக்கு சம நோக்கோடு ரெண்டையும் நீங்கள் வச்சுக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு எல்லா செயல்களும் கொஞ்சம் தாமதமாகவே நடக்கும். சிறப்பான நாளாக இருந்தாலும் அந்த சிறப்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அதனால் சிறப்பை தேடுறதை விட கஷ்டமில்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். பொதுவாகவே மிகவும் நல்ல நாள். கும்பராசி என்பவர்களுக்கு பணவரவு கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கொஞ்சம் பழைய விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி யாருக்கிட்டேயும் சண்டை போடாமல் சமாதானமாக போகிறதுக்கு உண்டான நாளாயிருக்கு. மீனராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றம் தரும் நாள். கணவன் மனைவி உறவு பலப்படும். கணவன் மனைவியிடையே இருந்த குறைந்திருந்த அந்யோன்யம் கொஞ்சம் கூடும் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.